அவர்களில் வேறு ஒருவரும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள்ல அந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆண்டவனுக்கு பெரிய மனுஷனும் எண்ணிக்கை இளமமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். என்ன ரட்சிப்பு அப்படின்னா, நீ பராக்கிரமசாலியாக நீ இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய நோய் வருது. அது என்ன நோய் அப்படின்னா குஷ்டரோகம். அவனுக்கு குஷ்டரோகம் பிடிக்குது. அவன் எப்படி அந்த குஷ்டரோகத்தை நீக்கி அவன் சுகமாகறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம சீரியாவில் இருந்து நிறைய பேர் போயிட்டு இஸ்ரவேலுக்கு பெரிய படைத்தலைவர் தேசத்துல ஒரு என்ன சொல்றது தண்டுகள் புறப்படும். தண்டுகள்லாம் நிறைய ஜனம் போறாங்க. அந்த நாட்டுக்குள்ள போர் செய்யறதுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அந்த இஸ்ரவேல் ஜனத்துல ஒரு பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாகமானுடைய மனைவிக்கு ஒரு உறுதுணையா இருப்பா அந்த பொண்ணு, கொஞ்சம் வேலையை செய்யறதுக்கே அந்த பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. பணிவிடை செய்யறதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அப்போ பணிவிடை செய்யறதுக்காக கூட்டிட்டு வரும்பொழுது அந்த பெண்ணு பார்க்கறா. யாரை பார்க்கறா அப்படின்னா நாகமான பார்க்கறா. நாகமான் இப்படிப்பட்ட ஒரு படைத்தலைவனா இருக்கான். ஆனா அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு யோசனை அந்த நாச்சியார்கிட்ட போய் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, நாகமானுடைய மனைவி கிட்ட, அந்த அடியாரே, என்ன நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு போகும்போது, எங்களுடைய இஸ்ரவேல் ஜனத்துல இஸ்ரவேல் ராஜான்னு சொல்லி ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா கிட்ட நம்மளுடைய நாகமான் ஐயாவை கூப்பிட்டு போயிட்டு அவங்க காமிச்சோம் அப்படின்னா அவருக்கு அந்த குஷ்டரோகம் நீங்கி சுகமாயிடும். நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க அவங்ககிட்ட போய் நீங்க சொல்லுவீங்களா? நான் போய் சொல்ல முடியாது, எனக்கு பயமா இருக்கு. அவங்ககிட்ட சொல்றதுனால நீங்க போயிட்டு ஆண்டவன் கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, நாகமான் கிட்ட போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. சொன்ன உடனே சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு சொல்றாங்க. அப்போ 4வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான். அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த ராஜா சொல்றாரு, நாகமான் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் இறை பொன்னையும் 10 மாட்டு வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் அவன் ராஜா அவனிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். இந்த நிருபத்துல இவ்வளவு பொருளை அவனுக்கு கொடுக்குறேன். வெள்ளி, பொன், 6000 சேக்கல் நிறை பொன், 10 தாலந்து வெள்ளி, 10 மாட்டு வஸ்திரம், மாற்றி போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, வெள்ளி, பொன், இது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு லெட்டரில் எழுதுறாங்க. லெட்டரில் எழுதி அதை எடுத்துன்னு போய்ட்டு அந்த வேலைக்காரனாகி அவங்க எடுத்துன்னு போய்ட்டு நாகமான் கிட்ட கொடுக்கும்போது இது எலிசா கிட்ட கொடுக்குறாங்க. எலிசா கிட்ட கொடுக்கும்பொழுது அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் தேவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கேட்டு கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, நீ உன்னுடைய வஸ்திரங்களை கேட்டுக் கொள்வாயே, அவன் என்னிடத்தில் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டிருக்கு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறான். அப்போ அந்த நாகமான் குதிரைகளோடு தன் ரதத்தோடு எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானை 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதத்தை செய்வார்னு சொல்லி முதலாவது நீ நம்ப வேண்டாம். அப்படி நம்பும் பொழுதுதான் நாகமானுடைய வாழ்க்கையில இருந்து அந்த குஷ்டரோகம் மாறி போகும் சொல்லி அந்த லெட்டர் மூலமா அவங்க அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி அனுப்புறதுல அவங்க வராங்க. நாகமான் ரொம்ப கோபப்படுறான். என்ன நீங்க சுஸ்தமாக்குவீங்க, நான் யோர்தான்ல போயிட்டு நான் முழுகினா எனக்கு சுஸ்தம் அடையும் சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்களா? அதை நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட திரும்பி போறான். அப்படி திரும்பி போகும்போது அங்க இருக்கிற அவனோட கூட அந்த வேலைக்காரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆண்டவன் மாதிரி நீங்க ஏன் கோபப்படுறீங்க? ஒரு விஷயம் நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களா? நீங்க ஒரு வாட்டி எனக்காக நீங்க போயிட்டு அதை செய்யுங்களேன், செஞ்சீங்க அப்படின்னா அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்படித்து யோர்தான் நதியில போயிட்டு 1 தரம் 2 தரம் 3 தரம் 4 தரம் 5 தரம் 6 தரம் 7வது தரம் முழுக்கும் பொழுது முழு சுத்தமடைந்து குஷ்டரோகமெல்லாம் நீங்கி அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படித்து நடந்ததுனால முழு சுத்தமடைந்து அவன் சுகமாகறான். இதுதான் இதனுடைய கதையினுடைய விளக்கம். எலிசாவுடைய வாழ்க்கையில அநேக நாள் எல்லா
ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த எலியாவினுடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. எலியா எப்படி முன்மாதிரியாய் ஊழியம் செய்வதிலும் நேருக்கு பகிர்ந்து கொடுப்பதிலும் எப்படி இருந்தாலோ அப்படிப்பட்ட ஊழியத்தை நானும் தொடரணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை அநேகருக்கு சுவிசேஷமாக அறிவிக்கணும்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறார். யாரு? எலிசா. இப்படி ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக எலிசா சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த நாகமான் கீழ்ப்படித்து அவன் செய்ததினாலே அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகம் பெற்று அநேகருக்கு அவருடைய வார்த்தையை சொன்னான். 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உங்கள் அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட தேவனை நான் ஒரு நாளும் கண்டதில்லை, அதனால நான் கொடுக்குற அந்த காணிக்கையை நீங்க மனப்பூர்வமா வாங்கிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த நாகமான் வந்து எலிசா சொல்லும் பொழுது வேண்டிக் கொள்றான். நான் கொடுக்குற அந்த காணிக்கை தயவா நீங்க வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பெரியவராக இருக்கிறாரு. இஸ்ரவேலில இப்படிப்பட்ட தேவன் நான் ஒரு நாளும் கண்டதில்லைன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. சொந்த ஜனங்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தவில்லை, ஆனா இஸ்ரவேல் அல்லாத பிரசாதியார் நாகான் மீது கர்த்தர் இறங்கினார். அப்படி இறங்கும் பொழுது இதுதான் சுட்டி காட்டுது, அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க, ஆனா நாகான் மட்டும் விசுவாசத்தோடு கீழ்ப்படித்தான். அந்த ஊர்ல நிறைய பேர் குஷ்டரோகத்துல இருந்தாங்க, ஆனா நாம மட்டும் ஏன் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படித்தான்? ஏன்னா இஸ்ரவேல் ஜனத்துல அவன் அந்நியராய் இருக்கும், ஆண்டவர் வந்து நோக்கி பார்த்தான், ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படித்தான், விசுவாசத்தோடு கீழ்ப்படித்தான் என்பது இது விளக்குகிறது. உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் போது எப்படிப்பட்ட குஷ்டரோகமாய் இருந்தாலும் என் தேவன் அதை வல்லமையாய் மாற்றம் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா 61:1-2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டழுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இந்த 2வது வசனம் லைன் பாருங்க. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். என் தேவாதி தேவன் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய வல்லவராக இருக்கிறார். 1வது வசனம் 3வது லைன்ல சிறுமிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்ப இந்த நாள்ல நம்ம எல்லாருமே நம்ம இருதயத்துல கை வைத்து சொல்லலாம், உண்மையாகவே ஆண்டவர் என்னை, நான் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தும் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் மீதான அந்த முழு நம்பிக்கையை பெரிதாகும் பொழுது ஆண்டவர் வந்து அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். குஷ்டரோகமாய் இருந்த நாகமானுக்கே விசுவாசத்தை கொடுத்த ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் மீதான அந்த அன்பையும் ஆண்டவர் மீதான அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்படி அதிகப்படுத்தும் பொழுது எப்படிப்பட்ட குஷ்டரோகமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நான் தனி ஒருவராக இருந்து என் ஆண்டவருக்கு உண்மையாக நான் வாழும் பொழுது கர்த்தர் என்னை கட்டுண்டவர்களிலிருந்து விடுதலையாக்கி என்னை சிறுமைப்படுத்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இந்த நாளிலே என்னை அபிஷேகம் பண்ணுவிப்பார் என்று நாம் நம்பும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ள அதிகரிக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுது. அடுத்ததாக வாசிக்கலாம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பையாவது அசராவது வெள்ளைப்படலாவது உண்டானால் அவன் ஆசாரியராக ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகி அவன் குமாரில் ஒருவரிடத்திலாகிலும் கொண்டு வரப்பட கடவா. இதை யார் குறிப்பிட்டு பாருங்க. அந்த 4வது லைன்ல ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியராகி அவன் குமாரில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்படாது. அப்போ ஆசாரியன்னா யாரு? உண்மையாகவே நம்ம ஆலயத்துக்கு வெளியில ஒரு நம்ம சர்ச்சில் வந்து வேலை செய்யறாங்க, நம்ம சர்ச்சுக்கு முன்பாக எல்லாத்தையும் காரியத்தை விட்டுட்டு எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், என் ஆண்டவர் இங்க கூட இருந்தா போதும், எனக்கு எந்த வேலையும் பெரிதாக தெரியாது, ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கும் பொழுது அந்த ஆசாரியனாக நாம் காணப்படுவோம். ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் போது ஆசாரியனாக நாம் காணப்படுவோம். அந்த ஆசாரியன் இடத்துல நான் தகுதியில பாத்திரமா நான் நிற்கிறேன்னா, அப்போ ஆசாரியனா இருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவருக்கு முன்பாக நீ தனி ஒருவராக இருக்கும் பொழுது எல்லாரும் உங்ககிட்ட வந்து ஜெபிக்கும்படியாகவும் எல்லாரும் உங்ககிட்ட வந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நீ தீர்க்கதரிசியாய் மாற வேண்டும் என்றால், அபிஷேகம் பெற்றவராய் நீ மாற வேண்டும் என்றால் நீ ஆசாரியனாக மாற வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு ஆசாரியனாய் நீ மாறும்போது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் மற்றவர்கள் உன்னை தேடி வந்து எனக்காக நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்க வல்லவராய்
இருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்லணும். நான் தனி ஒருவனாய் இருந்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது மாத்திரமே நீ ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாய் வாழ்ந்து எல்லா காரியத்தையும் தனி ஒருவனாய் இருந்து நான் செய்ய முடியும் என்ற தைரியத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உன்னிடம் தேடி வர வேண்டும் என்றால், நீ ஆண்டவர்களிடத்துல ஆண்டவரே எனக்கு சுகத்தையும் பலத்தையும் நீங்க தாங்க, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க மாற்றுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா நான் தனி ஒருவனா நின்று ஜெபிக்கிறேன். என் கூட 10 பேர் ஜெபிக்கிறேன். என் வீட்டில் நான் தனி ஆளா நின்று நான் ஜெபிக்கிறதுனால எனக்கு நீங்க அபிஷேகத்தையும் வல்லமையை நீங்க கொடுக்க வல்லவர் என்பதை நான் நம்புறேன். ஏசப்பா, நான் உங்க மேல அதிகமான விசுவாசத்தை வைத்ததுனால இந்த நாளில் நீங்க எனக்கு சுகம் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட தேடுகிற பிள்ளைகளை நாம் மாற வேண்டும். அடுத்ததாக எடுத்து வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இந்த வேதத்தினுடைய வசனத்தை உங்களுக்கு அழகா ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்முடைய வழிகளை நம்ம சோதித்து ஆராயணுமா? அதுவே என்ன பாதையில நான் போய் கொண்டிருக்கிறேன் சப்பா, நான் போயிருக்கிற பாதை அது சரியானதா? இந்த பாதையில நான் வாழ்கிற வாழ்க்கையில நான் சரியான முறையில நான் வாழ்கிறான்னு சொல்லி நம்முடைய வழிகளை ஆண்டவர் சோதித்து ஆராய்கிறார். அப்படி ஆராயும் போது நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தரிடத்துல நாம் திரும்புகிற பிள்ளையா நாம் மாற முடியும். இதுதான் அந்த வசனம் சொல்லுது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் தனிப்பட்ட முறையில நான் தனி ஒருவனாய் ஜெபித்து ஆண்டவரை முழு இருதயத்தை அவருக்கு நான் கொடுப்பேன் என்றால் கர்த்தரிடத்துல முழுமையான இருதயத்தோடு நான் திரும்ப முடியும். அப்படி திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை முழுவதுமாக சோதித்து ஆராய்ந்து அறிகிறார். அப்படி ஆராயும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் முழுமையான அன்பை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் திரும்பும் பொழுது மாத்திரமே தனி ஒருவனாய் நின்று எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தரோடு கூட நாம் திரும்பும் பொழுது இந்த வாழ்க்கையை நாம் பரிசுத்த பிள்ளையாய் நாம் மாற முடியும். என் திட்டம் எல்லாருக்கும் என்னுடைய திட்டம் என்ன என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துவார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது எனக்கு வருகிற சோதனை இல்லாமல் எல்லா சோதனைகளும் தவிர என்னுடைய திட்டம் என்ன என்பதை ஆண்டவர்களுக்கு உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்த நான் சரியா செய்கிறேனா? ஆண்டவர் நம்ம முன்பாக கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு முன்னாடி நாம் நிற்கும் பொழுது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்த நான் சரியா செய்கிறேனா? நிறைய பேருக்கு நிறைய தாழ்ந்து இருக்கும், ஆனால் அதை பயன்படுத்தாம நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் எல்லாருக்குமே நிறைய தாழ்ந்து கொடுத்துருக்காரு. அதை கொடுத்து நான் சரியா பயன்படுத்த முடியாமல் இருக்கிற பிள்ளைங்க நிறைய உண்டு. அதுதான் சொல்றாங்க, நான் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வரங்களினாலே நான் தனி ஒருவனை நின்று அதை நான் செய்கிறேனா? மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கிறேனா? எல்லா காரியத்திலும் அந்த தாளத்தை பயன்படுத்தி அதை நான் எல்லா இடத்துலையும் நான் செய்கிறேனா? நான் ஏதாவது புதிய நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. புதுசாக ஒரு போதகர், புதுசாக ஒரு ஊழியக்காரர் அந்த இடத்துல நிறைய சுகம் கொடுக்குறாங்க. அங்கே போனால் அமாவாசையில் நமக்கு பேய் பிடிச்சிருந்தா அங்கே போயிட்டு வந்தால் அந்த எல்லாமே அந்த கட்டுலாம் நீங்கிடும், எல்லாமே சரியாயிடும் சொல்லி நிறைய பேர் அப்படிப்பட்ட காரியத்தில் போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ தனி ஒருவனாய் நின்று நீ ஜெபிக்கும் பொழுது நீ எந்த போதகர் இடத்துல போனாலும் உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் எனக்கு கொடுத்த தாழ்ந்துகளை நான் பயன்படுத்தி நான் வாழும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையை செய்வார் என்று நாம் நம்ப முடியும். எலிசா தனி ஒருவனாய் நின்று சீரிய தலைவலியாக இருந்த அந்த நாகமானது குஷ்டரோகத்தை நீக்கி பெரிய காரியங்கள் அந்த இடத்துல நடந்ததை நம்ம பார்ப்போம் அந்த கதையின் மூலமா. அப்போ அந்த சீரிய தலைவலியாகிய நாகமான் எப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருந்திருப்பாரு. அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு பாரத்தின் மூலமா எலிசா தனி ஒருவனாய் நின்று அந்த சீரிய தலைவனுடைய நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் கூட விரட்டி அடிச்சிருக்கலாம். நீ ஏன் இப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்குற, நீ நான் தேவனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனா அவன் பயப்படாம ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வல்லமையோட ஒரு உறுதுணையோட கர்த்தர் என்னோட கூட இருக்கார், நான் ஏன் பயப்படணும், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி முழு மனதோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அவரை பிடித்து கொண்டு முழு மனதோடு அவரோடு கூட சார்ந்திருந்து வாழும் பொழுது மாத்திரமே அப்படிப்பட்ட காரியத்தின் மூலமா எலிசாவுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்து நாகம்மாளுக்கு வந்த குஷ்டரோகத்தை மாற்ற என் தேவன் எலிசாவுக்கு கொடுத்ததின் நிமித்தமாய் இந்த நாளிலே பெரிய குஷ்டரோகத்தை நீக்கின என் தேவன் தனி ஒருவனாய் நம்மளால் ஏன் செய்ய முடியாது? என்னால ஏன் தனி ஒருவனாய் நின்று எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் மீது அந்த பட்டுதல் அதிகமாகும் பொழுது மாத்திரமே அந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு
1 அதிகாரம் 15வது வசனம். நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளையே நினைத்து. இந்த வேத வசனம் யாருக்கு புரியுதுன்னு தெரியல. உண்மையாகவே நாம் தேடுகிறதை யாவரும் விளங்கும்படி நான் எந்த அளவுக்கு தேடிக்கொண்டு வரேன், எந்த அளவுக்கு எனக்கு இருக்கிற காரணம் நான் பயன்படுத்துறேன், அப்படி தேடிக்கொண்டு வரும்பொழுது இதையே நீங்க சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நீங்க நினைத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ ஆண்டவரே, என்ன நீங்க தேற்றுகிறத என் பகையர் கண்டு வைக்கப்படும்படிக்கு நான் தேற்றுகிறதை, நான் தேடி வருகிறதை, என்னுடைய தாளங்களை வெளிப்படுத்துகிறதை அநேகர் கண்டு நான் தனி ஒருவனாய் என்று எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று அந்த பெரிய வளத்தையும் பெரிய தைரியத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி நாம் நம்பும் பொழுது இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளையே நிலைத்திருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது, எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உறவாடும் பொழுது, அவருக்கு நாம் உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை தனி ஒருவனாய் நின்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய்